நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கிருபையினாலும் தயவினாலும் இரக்கங்களினாலும் நம் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி நம் பிராணனை அழிவுக்கு மீட்டெடுத்து இம்மட்டம் நம் வயதை கழுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாக்கும்படியாய் நம்மோடு இருக்கிற கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய உன்னத நோக்கம், திட்டம், தீர்மானம் இந்த நாளிலே நிறைவேறும்படியாய் இந்த நாளை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். So in whose life all the goodness and mercies is keep on following. That's what our lesson, and we are going to learn something from this question. So கர்த்தர் யாருடைய வாழ்விலே ஜீவனையும் நன்மையும் பின்தொடரும்படியாக செய்கிறார்? நம்பர் 1, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். யாருக்கு கர்த்தர் நடத்துகிறாரோ, மெய்ப்பராக இருக்கிறாரோ, யாரை கர்த்தர் நடத்துகிறாரோ, மெய்ப்பராக இருந்து நடத்துகிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படியாக செய்வார். நம்பர் 2, அவர் செகண்டு, என் ஆத்மாவை அவர் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். யாருடைய ஆத்மாவை கர்த்தர் நீதியின் பாதையில நடத்துகிறாரோ அவர்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படியாய் செய்வார். நம்பர் 3, யாருடைய வாழ்விலே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமோ, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்று யாருடைய மனசாட்சி அவர்களுக்கு சாட்சி கொடுக்குமோ, நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார் என்று யாருடைய மனசாட்சி சாட்சி கொடுக்குமோ, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று யாருடைய இருதயத்தால் தெளிவாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்ற மனசாட்சியோடு கூட சொல்ல முடியுமோ, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படியாய் செய்கிறார். நம்பர் 4, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதாவது சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup is overflowing always with the anointing oil of tongue talking language. The person who can able to say with the guts, my Lord is with me, my vessel is overflowing, like that, who can say in the bold manner, that person keep on getting the goodness and mercies throughout her life or his life, whoever it may be. So யாரால என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிறார்களோ அவர்களுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்று கடைசியாக பார்க்கிறோம், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க செய்கிறார். ஸோ யார் கர்த்தருடைய சமூகத்திலே, வேத வசனத்திலே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நீடித்த நாட்களாய் இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம், அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பரியந்தம் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறார்களோ, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ நாம் கர்த்தருடைய ஆவிக்குரிய அனுபவங்களை நிலைத்திருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட பூமியை 1000 வருஷம் அரசாளுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை உடையவர்கள் கண்டிப்பாக ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஸோ இந்த வார்த்தைகளின் படியாக, 5 வார்த்தைகளின் படியாக கர்த்தர் நம் பிள்ளைகளுடைய, நம் குடும்ப அங்கத்தினுடைய வாழ்விலே பூமியில இருக்கும் பரியந்தம், மறுமையிலே நித்திய ஜீவனை சேரும் அடையும் பரியந்தம் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மைகளையும் கிருபைகளையும் மழை போல ஊற்றிக்கொண்டு தான் இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. God bless you all. Amen.